வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த சின்ன பசங்கள்லாம் அடிக்கடி சில கேள்வி கேட்கும். இந்த ஸ்கூலை எவன் கண்டுபிடிச்சான், இந்த எக்ஸாம் எவன் கண்டுபிடிச்சான் அப்படிலாம் கேட்குங்க. அதாவது ஒரு விஷயத்தை பிடிக்கலைன்னா, அது அவங்களுக்கு ஒத்து வரலைன்னா, அதை எவன் உருவாக்குனானோ அவன் மேலே கோவப்படுறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் இல்லையா? பல பிள்ளைகள் கேட்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு பிரதானமாக தெரியும். அப்படி கேட்குற பிள்ளைங்க பிற்காலத்தில் நல்லா படித்து பெரிய ஆளாக வந்துருங்க, அப்படி இல்லையா? ஆனால் அப்போ பெரிய ஆளாக வந்த பிறகு நம்ம சின்ன வயசில் இப்படிலாம் கேட்டிருக்கோம் இல்லைன்னு அவங்களே நகைச்சுவையாக நினச்சி பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விஷயந்தான் நமக்கு பெருசாக தெரியும். சின்ன வயசில் எப்போவும் விளையாடிக்கிட்டே இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு தான் தோணும். கொஞ்சம் யூஸ் ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இந்த பைக் வாங்கி ஓட்டினா அப்படி இருக்கும், இந்த ஜீன்ஸ் போட்டால் அப்படி இருக்கும், இந்த டிஷர்ட் போட்டால் அப்படி இருக்கும், இந்த சினிமா போய் பார்த்தா அப்படி இருக்கும், அதுதான் பெருசாக தெரியும். அதை தவிர எல்லாம் சின்னதாக தெரியும். கொஞ்சம் நடுத்தர வயசு வந்தோடனே அப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், வீடு கட்டிடணும், சொந்தக்காரங்களும் வீடு கட்டினாங்க, நம்மளும் எப்படியா ஒரு வீடு கட்டிடணும். அப்போ சொத்து சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயமாக தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான பிறகு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், அது மாதிரியான விஷயங்கள். ரொம்ப வயசான பிறகு ஒழுங்காக நிம்மதியாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நிம்மதியாக போய் சேரணும், நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கிற அளவு கடவுள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று பெருசாக தெரியும் இல்லையா? சின்ன வயசில் எனக்கு கிட்டார் வாசிக்கணும், பைக் ஓட்டணும், கம்ப்யூட்டர் அப்படிலாம் நினைக்கிறவன் வயசான பிறகு எழுஞ்சி நானே சொந்தமாக பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்தா போதும்பா அப்படின்னு தான் நினைப்பான் இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய விருப்புகள் மாறிக்கொண்டிருக்கு. அப்போது சின்ன வயசில் ஒன்று ஆசைப்படுறோம், காலகட்டத்தில் அந்த ஆசை மாறிக்காரிட்டே வந்து கடைசியில் இது எல்லாமே ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், இதுதான் முக்கியம் அப்படின்ற முடிவுக்கு வரும். இதுதான் ப்ரோக்ரெசிவ் காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்றோட காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்வோம். ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் ப்ரோக்ரெசிவ் காம்ப்ரமைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று பெருசாக தெரியும். அதான் இப்படி சொல்லுவாங்க, சின்ன வயசில் இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பெருசான பிறகு சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ இதுதான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது. எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்று பெரிதாக தெரிவது என்பது இயல்பு. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் அதனை அனுபவித்து கடந்து போவதுதான் வாழ்க்கை. சின்ன வயசில் நல்லா விளையாடணும், இளமை காலத்தில் நிறைய சவால்களை ஏற்றுக்கொள்ளணும், நடுத்தர வயதில் நிறைய சாதிக்கணும், முதுமை காலத்தில் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மனமுதிர்ச்சியோடு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். ஆனால் அந்த காலகட்டத்தை கடந்த பிறகுதான் கடந்து போன வாழ்க்கையை நமக்கு இனிமை தருகிறது. அதான் பிரச்சனை. சின்ன வயசில் அதை விட்டுட்டோம்டா, எங்கே இருக்கும்போது இதை விட்டுட்டோம்டான்ட்டு கடந்து போன பிறகு தான் நினைக்கிறோம். அதுக்காக தான் பெரியவர்கள், நல்ல நூல்கள், ஊழியக்காரர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், ஆயர்கள் இவங்கெல்லாம் வந்து நீ அந்த காலத்தில் கடந்து வந்த பிறகு இதை யோசிக்கிறதுக்கு இருக்கும்போதே இந்த காலத்தை அனுபவிச்சுக்கோன்னு இதெல்லாம் சொல்கிறது. எல்லா அருளுரைகளும் சின்ன சின்ன வெளிச்சம் உட்பட உன் காலத்தை, உன் வாழ்க்கையை கடந்து போன பிறகு ஐயோ கடந்து விட்டேனே, இழந்து விட்டேனே என்று கவலைப்படாமல் நிகழ்காலத்திலேயே நீ உணர்ந்து அறிந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு நாளும் இது போன்ற சிந்தனைகளுக்கு தரப்படுகிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.